இப்போது ஒரு இசைவாணியோ இல்லை அவங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு பாடல் ஆசிரியரோ தவறு செய்து இருந்தால் அவங்களை மட்டும் கண்டிங்க, அவங்களை மட்டும் தண்டிங்க. அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக எல்லா மதத்தையும் இழிவுபடுத்துறது மிகப்பெரிய தப்பு. அப்போ உங்கள் இயேசு இப்படி பண்ணாரா, உங்கள் அல்லாஹ் இப்படி பண்ணாரா, உங்களுடைய தெய்வம் இப்படியா அப்படின்னு சில முட்டாள் கூட்டங்கள் பேசுறது. அதான் சொல்லுவாங்க, தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் மற்ற தெய்வத்தை வேறுபாடு பார்க்குறவனை மன்னிக்கவே முடியாது, அவன் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மைதான். இப்போல்லாம் அறிவாளித்தனமாக சிந்திங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய குறிக்கோளை வைங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இது ஒரு சமூக பிரச்சனையை ஆக்காதீங்க. அதுதான் எல்லா மதத்தினர்கிட்டையும் கேட்குறது. எந்த தெய்வத்தையும் இழிவுபடுத்தாதீங்க. அவங்க நம்பிக்கை, கல்லை வச்சு வழிபட்டாலும் சிலையை வச்சு வழிபட்டாலும் உருவமல்லாத வழிபட்டாலும் நம்பிக்கையில் யாரும்